இங்கே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளெலாம் இருக்கிறீங்க. அவன் திருமணமாகி ஸோ அவங்க இப்போ தான் குகைக்குள்ளே வந்துருக்குறாங்க. இதுதானே குகைக்குள்ளே வந்து உள்ளே எல்லாம் நான் நடக்கும் போது ஒன்றும் தெரியாது, உள்ளே வந்தாச்சு அப்படி தானே. ஸோ உள்ளே என்னன்னா நடக்கும், அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, எங்க இடத்துல அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, இதெல்லாம் என்ன பண்ணாது குகைக்குள்ளே போனவங்களுக்கு நமக்குலாம் தெரியுமா? இப்போ வரைக்கும் தெரியல, ஒன்றும் புரியல உள்ள போயிட்டு. ஸோ அதனால வேத புத்தகம் குகைக்குள்ள போனவங்களுக்கு, தட் மீன்ஸ் திருமணம் ஆகினவங்களுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறார் என்பதை சிறிய ஒரு ஆலோசனையாக நம்ம பார்க்க போறோம். நீங்க திருமணம் பண்ணும்போது சில உறுதிமொழியெல்லாம் வாங்கியிருப்பாங்க, வாங்கினாங்களா இல்லையா? ஞாபகம் இருக்குதா? ஓகே, கணவர் அடிக்கடி மறந்துடுவார், நீங்க போட்டு காமிச்சிருங்க. என் திருமணமானது தேவனுடைய பார்வையில கனம் உள்ளதா இருக்கு. வேத வசனம் தான் சொல்லுது, கனம் உள்ளது. இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ். திருமணம் ஆகினவங்களுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறார் என்பதை சிறிய ஒரு ஆலோசனையாக நம்ம பார்க்க போறோம். வாசியுங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இன்னைக்கு திருமணமானவர்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அப்படின்னா மேரேஜ் ஆன பிற்பாடு ஆணும் பெண்ணும் ஒரே மாம்சமாய் அவர்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் சொல்றார். நீங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேற, ஓகே, அது வேற மாம்சம், இது வேற மாம்சம். ஆனா திருமணம் ஆன பிற்பாடு இரண்டு பேரையும் ஆண்டவர் ஒரே மாம்சமாய் அவர் இணைக்கிறார். அவர் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறார். ஏன்னா துணைவியார் எங்கிருந்து, ஆதாமுக்கு துணைவியார் எங்கிருந்து ஆண்டவர் எடுத்தாருன்னா விலா எலும்பை, ஐ மீன் ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்துதான் தன்னுடைய துணைவியை அவர் உருவாக்கி கொடுக்கிறார். அப்ப இந்த விலா எலும்பு யாருடையது? ஆமென். கணவனுடைய விலாவில் எலும்பை எடுத்துதான் மனைவியை உருவாக்கி இருக்கிறார். அப்போ ரெண்டுமே என்னவா இருக்கு? ஒரே மாம்சமா இருக்கு. எலும்புல இருந்து ஆண்டவர் எடுத்து ஒரு மாம்சமாய் இணைத்திருக்கிறார். இத ஆண்டவர் எதோட கூட ஒப்புவிக்கிறார்னா, நீங்க பார்க்கும்போது இதை நம்ம சில வேளையில ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். ஒரு திருமண பந்தத்தை பெருசா நம்ம எடுக்கிறது இல்ல. ஆனா ஆண்டவர் எபேசியர்ல நீங்க வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அப்ப ஆண்டவர் இந்த திருமண பந்தத்தை எதோட ஒப்புவிக்கிறார்னா, ஆண்டவரோடும் சபையோடும் ஒப்புவிக்கிறார். அப்போ ஆண்டவரும் சபை எவ்வளவு முக்கியம். அப்ப இந்த திருமண பந்தத்தை அதோட கூட இணைத்து காட்டுறாருன்னா அந்த திருமண பந்தம் எவ்வளவு முக்கியமா இருக்கிறது. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த திருமண பந்தத்தை இன்னைக்கு அநேகர் வேலையில முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, சபைக்கும் கிறிஸ்துவும் எப்படி ரெண்டு பேரும் இணைந்து இருக்கிறார்களோ அப்படிதான் ஒரு கணவனையும் மனைவியும் தேவன் இணைத்திருக்கிறார். அதனால அது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இதை நம்ம என்ன பண்ணோம்னா கை கொள்ளணும். ஓகேங்களா? உங்க ரெண்டு பேருக்கு முக்கியமா சொல்றேன். ஓகே, இந்த திருமண பந்தத்தை எந்த சூழ்நிலையும் நீங்க திருமணம் பண்ணும்போது சில உறுதிமொழியெல்லாம் வாங்கியிருப்பாங்க, வாங்கினாங்களா இல்லையா? ஞாபகம் இருக்குதா? ஓகே, கணவர் அடிக்கடி மறந்துடுவார், நீங்க போட்டு அடிக்கடி போட்டு காமிப்பாங்க. ஓகேவா? அப்பதான் என்ன பண்ணோம், நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அதனால இந்த திருமண பந்தம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. நீங்க வாசிக்கும் போது 20ஆம் அதிகாரம், எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை, 20ஆம் வசனத்துல, ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. என்ன துணையா? என்ன துணை? ஏற்ற துணை. அப்ப ஆதாமுக்கு ஏற்ற துணை, அதான் யாரை கொடுத்துருக்காங்க? அப்ப நமக்கு ஏற்ற துணை கொடுத்துருக்காங்களா? சத்தமே இல்லை, அப்படியே இவ்வளவு சென்டர் இருக்கு. ஏற்ற துணையை கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஏற்ற துணை. சில வேளை நமக்கு அது புரியாது. ஆண்டவர் எல்லாருக்கும் ஏற்ற துணை, ஜாடி கேட்ட மூடி.
ஆண்டவருக்கு தெரியும் ஜாடிக்கு ஏத்த மூடி தான் கொடுத்துருப்பாரு. ஆனா அந்த மூடியை நமக்கு பயன்படுத்த தெரியாது, ஜாடியும் பயன்படுத்த தெரியாது. அதனாலதான் என்ன வருது, பிரச்சனை வருது. மூடியை எப்படி மூடணுமோ அப்படி மூடினாதான் என்ன பண்ணுவோம், ஜாடியை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு ஜாடியும் வைக்க தெரியல, மூடியும் போட தெரியல. ஆனா ஆண்டவர் எப்படி கொடுத்துறாருன்னா ஏற்ற துணை. இவங்களுக்கு இப்படி இதுதான் கரெக்ட். யாருக்கும் ஏற்ற துணையா இல்லாமலாம் ஆண்டவர் கொடுக்கல, எல்லாருக்கும் ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு அந்த ஏற்ற துணையை நம்ம கவனமாய் நம்ம ஹேண்டில் பண்ணோம். நான் வேகமா முடிக்க விரும்புறேன். நீங்க ஒரு விஷயத்த, கணவனும் மனைவியும் ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, the men is different from women, woman is different from men. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆணும் பெண்ணும் ஒரே சரீரமாக இருந்தாலும் ஒரு ஆணுடைய சிந்தனையும் நடவடிக்கையும் வேற மாதிரி இருக்கும், பெண்ணுடைய சிந்தனையும் நடவடிக்கையும் வேற மாதிரி இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ரெண்டு பேரும் ஓகே, இப்போ ஜென்ஸுக்குன்னு ஒரு உடை கொடுத்துருக்குறாங்க, அப்படிதானே? ஓகே, இப்போ இந்த ட்ரெஸ் நான்சி போட்டு வந்துட்டு அதை நான் போட்டு நல்லா இருக்கும். அப்ப என்ன பண்ணாது, மேட்ச் ஆகாது. அப்போ நமக்குன்னு சில காரியங்கள் இவங்களுக்கு இதுதான் செட் ஆகும், இதுதான் சூட் ஆகும், அவங்களுக்கு அதுதான் சூட் ஆகும். அப்ப இதே போலதான் இட்ஸ் நாட் வெளியில மட்டும் இல்ல, உள்ளேயும் சிந்தனைகள், செயல்கள் இது எல்லாம் இப்படிதான் வேற வேற இருக்கும். ஆனா அதுக்காக தான் ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை எழுதும் போது ரெண்டு பேருக்கும் ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, ரெண்டு பேருக்கும் வேற வேற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் நீங்க வாசி பாருங்களேன். 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். முதல் பாயிண்ட், ஒரு மனைவிக்கு என்ன தேவை? மனைவிக்கு அன்பு தான் தேவை. அதனாலதான் புருஷர்ல பார்த்து சொல்றாரு, புருஷர்களே உங்கள் மனைவிக்கு அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள். ஏன்னா மனைவி எதை தான் எதிர்பார்ப்பாங்க, அன்பை தான் முக்கியமா எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு புருஷர்கள் அன்பை தவிர நீங்க எதை கொடுத்தாலும் அவங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. சோ அன்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க 28வது வசனத்தையும் வாசிங்க. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும், அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். ஆமென். ஏன்னா ஒரே சரீரமா இருக்கு. அப்போ ஆண்கள் புருஷர்கள் முக்கியமா எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கிற வேண்டிய காரியம் அன்பு செலுத்தணும். மனைவி அதிகமா எதிர்பார்க்கிறது அன்பை மட்டும்தான். இன்னைக்கு அந்த அன்பை நீங்க கொடுக்கலைன்னா ரொம்ப அதுலதான் விரிச்சல் வருது, அதுலதான் பிரச்சனை வருது. ஓகே, அவங்க ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டு இருப்பது அன்பை மட்டும்தான். ஹல்லேலூயா. புருஷர்களுக்கு அன்பை இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்கிறாரு. ஆனா ஸ்திரீகளுக்கு என்ன கொடுக்கிறாரு? வாசிங்க. 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ மனைவிக்கு என்ன சொல்றாங்க? கீழ்ப்படிதல் சொல்றாங்க. ஏன்னா புருஷன் என்னதான் எதிர்பார்ப்பாரு? கீழ்ப்படிதல் தான் எதிர்பார்ப்பாரு. புருஷன் அன்பெல்லாம் எதிர்பார்க்க. புருஷன் டெய்லி மனைவியை நீ டெய்லி ஐ லவ் யூ சொல்லுன்னு எதிர்பார்க்கவே மாட்டாரு. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நீ என் மேல அன்பு வச்சிருக்குன்னு மனுஷன் புரிஞ்சுப்பாரு. ஆமென் சொல்றீங்களா? இதுதான் ஜென்ஸ். இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இட்ஸ் நாட் a சேம் திங்கிங். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி சிந்தனை இருக்காது. ஓகே, கணவர் எப்பவுமே தெரியும் மனைவி என்ன பண்றா, என்ன நேசித்து கொண்டே இருக்கிறாள் என்பது கணவனுக்கு தெரியும். அது சொல்லி காட்டணும்னு கணவரை எதிர்பார்க்கவே மாட்டார். டெய்லி பெட்ரூம்ல ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு கணவன் என்ன பண்ண மாட்டாரு. நீங்க இதுக்காக கேட்டீங்களா? ஒரு நாள் கூட கேட்டது. ஆனா மனைவி அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் கேட்பாங்க. கல்யாணம் ஆன புதுசுல இருந்து 50 வருஷம் ஆனா கூட, 50 வருஷம் ஆயிருக்கும், 50 வருஷம் 10 குழந்தைய பத்திருப்பாங்க. இன்னும் கூட நீங்க என்ன லவ் பண்றீங்க தானே? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 50 வருஷத்துக்கு அப்புறமும் இதே கேள்விதான் வரும். 50 வருஷமா இதே கேள்வி. ஏன்னா அந்த ஸ்திரீனுடைய சிந்தனை அப்படிதான். சோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன, ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு சிந்தனைகள். அதனால அப்போ கணவன் என்ன பண்ணோம்னா, ஓகே இவங்க இப்படிதான் அப்படின்னு தெரியும் நமக்கு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? நீங்க சொல்லிதான் ஆகணும். என்ன பண்ணணும்? அவங்க கேட்கும் போதெல்லாம் சொல்லிதான் ஆகணும். ஆமென் சொல்றீங்களா? அதே போல மனைவியும் எல்லா சூழ்நிலையும் புருஷருக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கணும். சில வேளை புருஷர் சொல்றது ராங்காவே இருந்தாலும் அதை நம்ம எப்படி பண்ணோம்னா, அதை பொறுமையா நம்ம ஹேண்டில் பண்ணணும்.
பொறுமையா அவர் சொல்றத ஆமாமான்னு சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டு அப்புறம் நீங்க சொல்றத செய்ய வச்சிடணும். அது உங்க திறமை. ஆமென் சொல்றீங்களா? புருஷர் சொல்றத என்ன பண்ணாது, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது. ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நீங்க நினைக்கிறத செய்ய வச்சிடணும். அப்போ இது கீழ்ப்படிதல் ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் அன்பு குறித்து கொரிந்தியர்ல அழகா சொல்லியிருப்பார். அன்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், பொறுமை எல்லாத்துலயும் அந்த அன்பு இருக்கு. அந்த கணவனும் மனைவியும் இணைக்கப்பட வேண்டிய காரியம் அன்பு. ஆமென் சொல்றீங்களா? கல்யாணமான புதுசுல அன்பு பயங்கரம் பொங்கி வழியும், ரோடெல்லாம் போகும். எங்க போவோம் நீங்க பாத்தீங்களா? புதுசா கல்யாணம் ஆனவன் நல்லா தெரியும். அவன் போன கையை விடவே மாட்டார். அவரு பார்த்தோன்னே சொல்லுவான், ஓ எங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிட்டு இருக்குது. 30 வருஷம் ஆனவங்க கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். முன்னாடி போற கணவர் 5 அடி பின்னாடி மனைவி போயிட்டு இருப்பாங்க. கணவர் வேகமா போயிட்டே இருப்பாரு, மனைவி அவரை பிடிக்கணும்னே வேகமா பின்னாடி ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப இது எத்தனை வருஷம் ஆச்சு? கண்டிப்பா 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அப்படி ஓடினாலும் அந்த அன்பு தாங்கணும். ஆமென் சொல்றீங்களா? சகிக்கணும். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்ம வாசிக்கும் போது யாக்கோபை குறித்து நம்ம வாசிக்கும் போது 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. நான் 5 நிமிஷம் முடிக்கிறேன். யாக்கோபு 29ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாக ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன். யாருக்காக? ராகேலுக்காக 7 வருஷம். என்ன வேலை? மேனேஜர் வேலையா? ஆபீஸ்ல உட்கார்ந்து சைன் பண்ற வேலையா? ஆடு மேய்க்கிற வேலை. ஆடு மேய்க்கிற வேலை எவ்வளவு கஷ்டம். அது ஒருத்தல நிக்காது. அது இஷ்டப்படி எதுமா யார மாதிரி சொல்ற பேச்ச கேட்காது. ஆமென். போதாதுன்னு நடுவுல ஏதாச்சும் போடும், அதை வாரணும். இதெல்லாம் எத்தனை நாள்? ஒரு நாள் 2 நாள் இல்ல, 7 வருடம் செய்யணும். ஆமென் சொல்றீங்களா? ஆனா யாக்கோபு சொல்றாரு, நோ வரி மாமா மாம்ஸ், ஐ அம் ரெடி. என்னது? எத்தனை வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போடுறாரு மாமா? எத்தனை வருஷத்துக்கு? 7 வருஷத்துக்கு சைன் பண்றான். ஒண்ணு கண்ணு, அதான் சொல்லுவாங்க காதலுக்கு கண்ணே இல்ல. யாக்கோபு சைன் பண்ணிட்டார் அக்ரிமெண்ட்ல. அதுக்கப்புறம் இதுதான் பெஸ்டான ஒரு வார்த்தை. வாசிங்க அடுத்த வசனம். அந்தபடியே யாக்கோபு 20வது வசனத்தை வாசிங்க. அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். எத்தனை வருஷம்? 7 வருஷம். என்ன வேலை? ஆடுமை ஓட்டுறது, போடுறது, வந்து வாடுறது, கழுவுறது, எல்லா வேலையும் 7 வருஷம் செய்யறான். நீங்க இதுக்கு அடுத்த வர லைன் உங்க வாழ்க்கையில மறந்துடாதீங்க. வாசிங்க. அவள் பேரில் இருந்த பிரியத்தினால் அந்த வருஷங்கள் அவனுக்கு, அந்த 7 வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. கொஞ்ச நாளாக தோன்றினது. 7 வருஷம் 4 கொஞ்ச நாளும் போல இருக்குதான். யாருக்கு? யாருக்கு? யாக்கோபு. 7 வருஷம் ஒருத்தன் இவ்வளவு வேலை செய்யறவனுக்கு கொஞ்ச நாள் மாதிரி இருக்குன்னா, அப்போ அவனுடைய அன்பு எவ்வளவு அதிகமா ராகேல் மேல வச்சிருக்கான் பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஆடு போய் மேய்க்கும் போது, ஓடும் போதெல்லாம் அது என்ன பண்ணாது, நிக்காது. உடனே நினைச்சுப்பான் ராகேல், பரவாயில்ல ஓட்டு. அது அங்கங்கே கழுவி போட போய் வர, ஐயோ ஸ்மெல்லு, உடனே யோசிப்பா ராகேல், ஓகே எடு. ராகேலுக்காக எல்லாவற்றையும் தாங்குறான். அவனுக்கு எப்படியா இருக்குதான்? கொஞ்ச நாளா இருக்குது. ஓகே, நமக்கு பிரியமானவங்க பக்கத்துல இருந்தா எவ்வளவு நேரம் இருந்தாலும், கொஞ்சம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பேசுவோம். 1 hour பேசினாலும், இதுக்குதான் போனை வச்சிடுறீங்க, இப்பதான் போன் பண்ணீங்க. எப்போ கல்யாணம் ஆறும்போது புதுசுல. இப்ப போன் வந்தாலே சைலண்ட். ஓகே, சவுண்ட் வருது, சைலண்டா போட்டுரும். ஆனா அன்பு 7 வருஷமும் அவனுக்கு அந்த அன்பு மாறல. அல்லேலூயா. இன்னைக்கு திருமணமானவர்கள் அநேக வேளையில அந்த ஸ்டார்டிங்ல இருக்கிற அன்பு கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்லை. ஆனா அந்த அன்பு இருக்கணும். ஆண்டவர் அதனால சொல்றாரு, நீங்கள் ஒரே மாம்சமா இருக்கிறீர்கள்,
உடைய மனைவியை நீங்கள் பகைத்தீர்களானால் உங்கள் சொந்த சரீரத்தை நீங்கள் பகைக்கிறீர்கள். உடைய புருஷரை நீங்கள் பகைக்கிறீர்களானால் உங்களுடைய சொந்த மாம்சத்தை நீங்க பகைக்கிறீங்க. அதனால்தான் அன்பு சகலத்தையும் தாங்கும். இந்த யாக்கோபு 7 வருஷம் ராகேலுக்காக வெயிட் பண்ணானே, இதுக்கு எது தாங்குச்சு? கொஞ்ச நாள் போல இருந்தது. எது? அந்த அன்பு. ராகேல் மேல் அவன் வைத்திருந்ததான அன்பு நிமித்தம் அந்த 7 வருடத்தையும் அந்த கஷ்டங்களையும் அவன் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டான். கடைசி வரைக்கும் ராகேல் அவன் என்ன பண்ணல, ஒரு இடத்துல விட்டு கொடுக்கல, ஒரு இடத்துல அவன் நெக்லெக்ட் பண்ணல, கடைசி வரைக்கும் கூட வச்சுட்டு இருந்தான். ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக ஏற்ற தாழ்வுகள், அநேக காரியங்கள் வரும். அதான் ஏற்கனவே சொன்னேன், the men's thinking is different from women. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்? சகிக்கணும். ஓகே, ஆனாலும் பொறுத்துக்கணும். சில வேளை கணவர் செய்யற காரியங்கள் மனைவிக்கு பிடிக்காது, பொறுத்துக்கணும், தாங்கிக்கணும். இந்த தாங்குதல் பொறுமை இல்லாதனால தான் அநேக இடங்கள்ல விரிச்சல்கள் ஏற்படுகிறது. நம்ம எல்லா இடத்திலும் அன்பை பகிர்ந்து கொள்ளுவர்களாக இருக்கணும். ஸ்டார்டிங்ல இருக்கிறது முக்கியம் இல்ல, கடைசி வரைக்கும் அந்த அன்பு தாங்கணும், அந்த அன்பு நிக்கணும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஸ்டார்டிங்ல ஒரு சிலர் ஃபயரா இருப்பாங்க, அப்புறம் புதைச்சிருவாங்க. இல்ல, கடைசி வரைக்கும் இருக்கும். எங்களுக்கு திருமணம் ஆகும் போது நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஓகே, போயிட்டோங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு வெளியில இல்லைன்னா நாங்கள் 2 பேர் தனியாக போகல, ஒரு நாள் கூட போனது கிடையாது. ஓகே, படம்லாம் எடுக்க போகும்போது ஒரு டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, நாங்கள் 2 பேரும் தனியாக போகிறது. போயிட்டு அப்போ எல்லாரும் அங்கங்கே இருக்கிறாங்க, நாங்கள் மட்டும் போயிட்டு ஒரு ஜூஸ் கடையில் ஜூஸ் என்ன பண்ணாங்க வாங்கணும். அவங்களுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணாங்க, எனக்கு ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. ஓகே, வாங்கிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? 2 பேருக்கும் ஜூஸ் வாங்கியாச்சு, நான் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க, நானே சொல்றேன். சேர்ந்து குடிக்கல, அவங்க குடிச்சு வச்சுட்டு பாதி என்கிட்ட கொடுப்பாங்கன்னு, நான் பாதி குடிச்சிட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு வாங்கிட்டு இப்படி திரும்பி பாக்குறேன், ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. வித் ஐசோ 7 வருஷம் ஒருத்தன் என்ன பண்ணா, தாங்கிட்டு நின்னான்ல. இப்படி பார்த்து இப்படி பாக்குறதுக்குள்ள ஜூஸ் காண முடிஞ்சிச்சு. நமக்கு வந்தது ஏற்ற துணை. ஓகே, பொறுத்துக்கோ. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். நாங்க சாப்பிடும்போது கூட ஃபர்ஸ்ட் ஒரு புடி எடுத்து அவங்க கிட்ட கொடுப்பேன், அவங்க ஃபர்ஸ்ட் புடி எடுத்து என்கிட்ட கொடுப்பாங்க சாப்பிடும்போது. ஓகே, ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, திஸ் இஸ் a bonding. ஆமென். அப்போ இந்த அன்பு எப்படி இருக்கணும்னா கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அப்போ அவங்க குடிச்சு வச்சது நான் குடிக்கிறேன்னா, அந்த அன்பு இருக்குன்னா அப்ப இன்ன வரைக்கும் என்ன பண்ணோம்? சரி குடிச்சிட்டு குடு. இப்பெல்லாம் நீ குடிச்சியா? வேணாம். அதே மனுஷன் குடிப்பானா? அப்படி கிடையாது, சொல்றேன். ஓகேவா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் இந்த மாம்சத்தை 2 பேரையும் ஒன்றாக ஒரே மாம்சமாக இணைத்திருக்கிறார்கள். இந்த மாம்சத்தினுடைய பலவீனங்கள், பலன் எல்லாவற்றையும் நம்ம புரிந்து கொள்ளவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்றீங்களா? எல்லா சூழ்நிலையும் நீங்கள் புரிந்து கொண்டு அன்பை நீங்கள் பிரதானமாக வைப்பீர்களானால் உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனை வராது. ஒருத்தருக்கு நான் நிச்சயமா சொல்றேன், 2 பேருக்கும் கணவன் மனைவிக்கும் வேறுபட்ட சிந்தனைகள் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இதை எல்லாத்தையும் நீங்க எதன் மூலம் இணைத்துக் கொள்ளணும்னா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத அந்த வசனத்தின்படி 2 காரியங்களும் 2 சிந்தனைகளும் நீங்கள் ஒன்றாக அன்போடு கூட இணைத்துக் கொள்ளணும். ஓகேவா? அப்ப அன்பு சகலத்தையும் தாங்கும். சுகந்தா என்ன சொன்னாலும் என்ன பண்ணணும்? தாங்கிக்கணும். ஓகே, சில பேர் முடியாது. கூல் டவுன். ஓகே, நீங்களும் என்ன பண்ணணும்? அவர் சில விஷயங்கள் சொன்னாலும் மற்றவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. சரியா? ஸோ அதனால எல்லாருக்கும் தான் சொல்றேன். ஓகே, இந்த கேட்ட தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கணும். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த திருமண பந்தத்தை அவர் சபைக்கும் கிறிஸ்துக்கும் இணையாக வைத்திருக்கிறார். அது ரொம்ப புனிதமானது. அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னா, ஆண்டோடைய பார்வையில விலையேற பெற்றதா இருக்கிறது. அதனால அது அற்பமா எண்ணாதபடி நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்குகிறவராய் அந்த அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும்படியா, பலவீனங்கள்ல நீங்க அவங்களை என்ன பண்ணணும்னா நீங்க அவங்கள சப்போர்ட் பண்ணணும்.
அவங்க ஏதாச்சும் தவறு செஞ்ச பலவீனம் இருந்தாலும் என்ன பண்ணணும் நீங்க, சரி பரவாயில்ல சரியாயிரும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். நம்ம என்ன பேசுறோம், எடுத்தோடனே உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ இப்படிதான். எடுத்தோடனே என்னாச்சு, உங்களை பத்தி தெரியாதா எனக்கு அப்படின்னு போட்டுருவோம். போட்டோடனே என்ன ஆயிரும், உடஞ்சிரும். ஸோ தாங்கணும், எல்லாவற்றையும் தாங்கணும், சகிக்கணும், பொறுக்கணும். ஆமென். அப்படியாக நீங்க இருக்கும்போது கர்த்தர் இந்த பந்தத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். இதோடு முடிக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு திருமணம் ஆனவர்களாக இருக்கலாம் அல்லது ஆக போறவர்களாக இருக்கலாம், யாராகிலும் இருந்தாலும் தேவன் கொடுத்ததான அந்த உறவை ஒருவரும் முறிக்க கூடாது. தேவன் உண்டு பண்ணினதான உறவை நமக்கு என்ன பண்ணாது, அதை முறிக்க நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென். நம்ம தேவனுடைய சமூகத்தில் நின்று ஒப்புரவாகி இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இங்க இருக்கிற அனைவருக்கும் திருமணத்தை யாருக்கு முன்பாக நமக்கு ஏதாவது அடையாளம் வச்சாங்களா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வி டோன்ட். ஓகே, தாலி கட்டது கிடையாது, எதுவும் போடுறதில்ல. ஒரு சிலர்லாம் நமக்கு யார் சாட்சி? கர்த்தர் தான் சாட்சி. அப்ப தெய்வத்துக்கு முன்பாக இணைக்கப்பட்டிருக்கிறதான, அவருடைய நாமத்துல இணைக்கப்பட்டிருக்கிறதான நாம எல்லா சூழ்நிலையும் நாம அந்த அன்போடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவரை பொறுத்து கொள்ள வேண்டும், ஒருவரை சகித்து கொள்ளும். ஆமென் சொல்றீங்களா? முடிந்த அளவுக்கு நீங்க முக்கியமாய் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஓகே, புருஷன் என்ன பண்றது, தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து மனைவியோடு கூட இசைந்திருப்பார். அப்படின்றது கணவனுக்கு மட்டும் இல்ல, மனைவிக்கும் தான். ரெண்டு பேரும் என்ன பண்ணோம்னா, நீங்கள் ஒரே சரீரமாய் வரும்போது உங்களுடைய சரீரத்துக்கு இன்சார்ஜ் யாரு? நீங்க தான். அப்ப அந்த சரீரத்தை நீங்க தான் பாதுகாத்துக்கணும். இதுல யாரும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. நீங்க ஆலோசனை கேட்கலாம், எதாவது சொல்லலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில, சில பேருடைய வாழ்க்கையில நம்ம சில இதெல்லாம் பார்ப்போம். எது இருந்தாலும் ஒய்ஃப் உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. ஃபோன் பண்ணி ஓகே அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் இங்க செய்வாங்க. அப்போ உங்க ஹஸ்பண்டுக்கு நீங்க என்ன பண்ணல, கீழ்ப்படியில. உங்களுடைய ஹஸ்பண்ட், உங்களுடைய கணவருக்கு நீங்க கீழ்ப்படியில. ஓகே, புருஷர் என்ன சொல்றாரு, புருஷர் சொல்வார், இந்த சோபாவை நம்ம இந்த இடத்துக்கு ப்ளூ கலர் போட்டா நல்லா இருக்கும். ஆனா அம்மா சொல்லிட்டாங்க என்ன கலரு, ரெட் கலர். இப்ப புருஷர் என்ன சொன்னாலும் ப்ளூ என்ன பண்ணாது, மைண்ட்ல போகாது. இல்லங்க ரெட் தாங்க நல்லா இருக்கும். அப்போ சம்திங் என்ன, இப்ப யாருக்கு பிரச்சனை வரும்போது, அம்மாக்கா, உங்க ரெண்டு பேருக்கு தான் பிரச்சனை வரும். இப்போ முடிந்த அளவுக்கு நம்முடைய உறவுகள்ல வெளியில இருக்கிறவங்கள நம்ம உள்ள அனுமதிக்க கூடாது. வாட் எவர் த டிசிஷன் யூ வாண்ட் டு டேக், நீங்கள் முடிவு எடுக்க வேண்டும். கணவனும் மனைவி இணைந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு அதை பேசி, நம்ம மூன்றாவது சஜஷன் போனாலே அது தவறாக தான் போகும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் மாம்சத்தை நீங்க தான் டேக் கேர் பண்ணணும். ஓகே, உங்களுக்காக சுகந்தா கொடுக்கப்பட்டது, உங்களுக்காக பிரதர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடைசி வரைக்கும் தேவனுடைய வார்த்தையின்படி. இன்னைக்கு அநேக இடங்கள்ல ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே சொன்னது போல வெவ்வேறு சிந்தனைகள், வெவ்வேறு கருத்துக்கள், இதனாலதான் பிரச்சனை வருது. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றேன், குடும்பம் எதை சார்ந்து இருக்கணும் அப்படின்னா வேத புத்தகத்தையும் வேத வசனத்தையும் சார்ந்து இருக்கணும். இன்னைக்கு எனக்கு வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், இல்ல நான்சிக்கு வேற ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நாங்க ரெண்டு பேரும் எதுல மெர்ஜ் ஆயினோம்? வார்த்தையில மெர்ஜ் ஆன பிறகு என்னுடைய விருப்பமும் வேணாம், உன்னுடைய விருப்பம் வேணாம். ஆண்டவர் நான் சொல்றாரு, ஆமென். அதுல வரணும். இன்னைக்கு அதுல வராத இருக்கிறது தான் ப்ராப்ளமே இருக்கு. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்குள்ள வராதனாலதான் பிரச்சனை. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நீங்கள் வேத வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சிறு வயதிலே சிறு பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுங்க. வசனம் என்ன போதிக்குது அதை நீங்க போதிங்க. லேட்டஸ்டா ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என் பிள்ளைங்க நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க? அப்போதுலேருந்தே சொல்றோம், வேத வசனத்தை சொல்லி கொடுங்க. ஓகே, பைபிள் சண்டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்லும் போது என்ன பண்றதில்ல, கேட்கறதில்ல. இப்போ யாரும் சொல்ற பேச்சு கேட்கறதில்ல. பெட்ரோல் சொல்ற பேச்ச பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதுல வளர்க்கப்படல,
சத்தியத்துல வளர்க்கப்படலை. இன்னைக்கு கணவனும் மனைவிக்கும் வெவ்வேறு வேறுபாடுகள், கருத்துகள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள நீங்க வரும்போது உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறாரா. ஹல்லேலூயா. திருமணமானது தேவனுடைய பார்வையில கனம் உள்ளதா இருக்கு. வேத வசனம் அதான் சொல்லுது, கனம் உள்ளது. இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ். அதனால இன்னைக்கு இந்த ஆலோசனை இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டும் இல்ல, இங்க திருமணம் ஆகி இருக்கிற அனைவருக்கும், புதிதாய் திருமணம் ஆகலுக்கும் சொல்றேன். ஆமென். கர்த்தருக்குள்ள நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்ட வேண்டும். தேவனுடைய வசனத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டுவே உங்களுடைய வாழ்க்கையில அநேக கருத்து வேறுபாடுகள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும். ஆமென். பிசாசே கொண்டு வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போவான். ஆமென். ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ள கட்டப்பட்டிருக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமென்.